போன வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன துக்க நிகழ்ச்சி. எங்கள் மாமனார் இறந்து போயிட்டாரு. அவர் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் நாங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம். அவர்கிட்டயும் சில தவறான இதுகள்லாம் இருக்கும். அவருடைய செயல்பாடு அதெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சிருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு கண் தானம் பண்ணியிருக்கிறேன். அம்மாவுக்கு உடலையே தானமாக கொடுத்துருக்கேன். எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாருக்குமே கண்ணை தானமாக கொடுக்குறோன்னு இப்போதைக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கேன். இந்த உடல் உறுப்பு தானம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி எனக்கு இன்னுமே சரியான ஒரு ஐடியா கிடைக்கல. மூளைச்சாவு அடைந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அது ஆக்சிடென்ட் அப்போ தான் அந்த மாதிரிலாம் ஆகும். ஆக்சிடென்ட் இல்லாமல் நம்ம சாகும் போதும் சில நேரங்களில் நம்மளோட சில உறுப்புகள் இந்த கண்ணை தவிர மற்றது எதுவும் உபயோகம் ஆகாதா அப்படிங்கிறத ஏதாவது ஒரு டாக்டர் நல்லா சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக சொல்ல போகிறது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கண்ணை தானம் பண்ணணும்னா கண்டிப்பாக பதிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லைன்னு ஆனதுனால இப்போ எல்லாருமே கண் தானம் பண்ண முடியுது. நீங்கள் கண் தானம் பண்ணுறதுனால 4 பேருக்கு உதவி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் சொல்கிறாங்க கண் தான அமைப்புங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், எங்கள் மாமனார் போன வாரம் இறந்தாரா பார்த்தேன். அவர் ஒன்றும் பதியலை கண் தானம் பண்ணணும்னு. ஆனால் நான் ஏற்கனவே இந்த மாதிரி கண் தானம் இதெல்லாம் பேசும்போது அமைதியாக கேட்டுக்குவாரு. அதனால சரி அவர் ஏற்றுக்கிட்டார். மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் நானாக எடுத்துக்கிட்டேன். நமக்கு அந்த உரிமை இருக்குது பார்த்தீங்களா. அதனால என்ன பண்ணேன், எங்கள் மாமா கண் தானம் பண்ணணும்னு விரும்பினார் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம இதுக்கு லயன்ஸ் கிளப்புக்கு தகவல் கொடுத்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே சிவகாசியில இருந்து உடனே மதுரை அரவிந்த் கண் ஆஸ்பத்திரிக்கு சொல்லி மதுரையில தான் எங்கள் மாமனார் இறந்தாரு. அவர் வீட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா உடனே மதுரையில் அனுப்பி வச்சுட்டாங்க. அதே நேரத்தில் உடனே அவர் கண் தானம் செய்தாருன்னு அவருக்கு ஒரு புகழாரமே கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, இறந்து போனாலும் நமக்கு எவ்வளவு புகழ் கிடைக்குது. அதனால எல்லாரும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய கண்ணை தானம் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். ஓகே.